ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் 2 மிக முக்கியமான நாட்கள் உள்ளது. ஒன்று உங்களுடைய பிறந்த நாள், 2வது இந்த உலகத்துல நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற நாள். நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத தேடிக்கிட்டே இருப்போம். நான் இதுவாக போறேன், அதுவாக போறேன், நான் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கேன், என்னுடைய பலன் என்ன, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு நம்ம போயிடுவோமா, இல்ல ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியை அடைவோமா, நான் என்னவா ஆக போறேன், who you want to be, who I want to be, நான் என்னவா மாற போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பயனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் இந்த எபிசோட்ல நீங்க தொடர்ந்து கேட்க போறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட ஒரு தொடக்கத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மக்களுக்கு இதை சென்றடைவதற்கு உங்களுடைய ஒரு ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃப்ரீயா உங்களுக்காக ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 2வதா, நீங்க ஸ்பாட்டிஃபைல இல்ல ஆப்பிள் பாட்காஸ்ட்ல லிசன் பண்றீங்கன்னா மறக்காம 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாதவர்களிடமும் இந்த ஒரு மோட்டிவேஷன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. ஸோ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்க எங்க கூட பேசணும். இது எல்லாமே நீங்க பண்ணணும். இந்த பாட்காஸ்ட்ல உங்களுடைய கேள்விகள் நம்பணும், இந்த பாட்காஸ்ட்ல நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், என்னோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய புன்னகையிலிருந்து எனக்கு தெரிகிறது நீங்கள் ரொம்ப அருமையான வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன தடங்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை எதுவுமே கரெக்டாக போகலை அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே சீக்கிரமே சரியாக போகுது. எல்லாமே சரியாகும் பாருங்க. நண்பா, நண்பி, நீங்கள் எது பண்ணிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7 பவர்ஃபுல் கொஸ்டின்ஸ். நம்ம இந்த 7 பவர்ஃபுல் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும் பொழுது who you want to be அப்படின்ற ஆன்சர் நம்மகிட்ட கேட்டோம்னா, நான் சின்ன வயசுல கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு ஆக்டர் ஆகணும், நான் ஒரு பேச்சாளர் ஆகணும், நான் ஒரு நல்ல மனிதன் ஆகணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும், நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? டெய்லி ரொட்டீன் லைஃப், எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையை தானே வாழ்கிறோம், இதில் என்னத்தை பெருசாக பலன்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு தட்டும். ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு கியூரியாசிட்டி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன ஆக போகிறேன், எனக்கு நான் என்ன ஆகணும் அப்படின்றத. இப்படி இருக்கும் பொழுது நம்ம மனசில் திருப்பி கான்ஸ்டன்டாக நம்ம ஆஸ்க் பண்ணிகிட்டே இருப்போம், நான் என்ன ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைஃப் ஃபுல்லாகவே நான் இப்படியே ரொட்டீன் லைஃப்பை லீட் பண்ண போகிறேன்னா, இல்லை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறேன்னா, ஓகே, அப்போ நமக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதில் தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, வாட் டு ஐ வாண்ட் இன் லைஃப்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே, வாட் ஆர் த திங்ஸ் ஐ எம் மோஸ்ட் பேஷனேட் அபவுட் அப்படின்னு கேட்கணும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் எது? வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் வேற. அதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும், மைக்கை பார்த்தாலே ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு மார்னிங் 8 to காலைல 9 மணிக்கு 8 மணிக்கு 8 o'clock 9 மணிக்கு போனோம்னா ஈவினிங் 5 மணிக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு. அந்த மாதிரி 9 to 5 ஜாப் வேணும். எல்லாமே ஆசை தாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும், ஒரு தேவைகள் இருக்கும். எனக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணணும், அப்படியே பச்சை பசையில் அதை பார்க்கும் போது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நான் லீட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அந்த பேஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எதுவுமே உங்கள் வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணாதுங்க. நீங்கள் எவ்வளோ ஆசைகளோட நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க பேஷனுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு எந்த வேலை போனாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை, உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்காது மனசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் மோஸ்ட் ஃபுல்ஃபில்ட், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். உங்களை நிறைவுபடுத்துவது எது?
அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களோட பேஷன். உங்களோட பேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டாவதா, வாட் ஆர் மை கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் லைஃப் சோ ஃபார்? இது வரைக்கும் ஓகேப்பா, எனக்கு ஒரு பெரிய பேச்சாளராகவும் தோணுது, என்னென்னலாம் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், அதுக்காக எதை நான் சாதிச்சிருக்கேன். ஸோ நிறையா நீங்கள் ப்ரௌட் பண்ணுற மாதிரி உங்கள் மனசில் நடந்திருக்கலாம். ஒரு இடங்களில் சில இடங்கள் சின்ன சின்ன இடங்களாக இருக்கட்டும், சரி பெரிய இடங்களில் மேடைகளாக இருக்கட்டும், உங்களை பாராட்டியிருக்கலாம் பீப்புள். நீங்கள் பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த வேலையை ஆர்கனைஸ்டாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் அந்த ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எவ்வளோ ஆர்கனைஸாக வைக்கிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பாராட்டுக்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரௌடான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்ட மாதிரி உங்களுக்கு பேஷனேட்டாக என்ன இருக்குது, உங்களை பாராட்டப்படக்கூடியது, நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டில் என்ன விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதுலேயும் உங்களுக்கு கரெக்டான ஒரு who you want to be அந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். மூணாவது கொஷின் பார்த்தோன்னா, இஃப் மை லைஃப் had absolutely no limits, what would I choose to have and what would I choose to do? என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு லிமிட் இல்லைப்பா, எனக்கு பண பிரச்சனை இல்லை, மன பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு இருந்தால் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நான் என்னவா மாறி இருப்பேன், என்னவா வாழ்ந்திருப்பேன், நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, எனக்கு எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்குது, நான் என்னவா மாறி இருப்பேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. அதையும் நீங்கள் எழுதிக்கங்க, எந்த விஷயமா நீங்கள் மாறி இருப்பீங்க அப்படின்றது. ஸோ whom would you spend your time with? Where would you like to travel? Whom would you help? What would you learn? இந்த மாதிரி சில கொஷின்ஸ். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்த ஃபோர்த் கொஷின் பார்த்தோன்னா, வாட் ஆர் மை கோல்ஸ் இன் லைஃப்? இந்த கொஷினை நம்ம சின்ன வயசுலேருந்து திருப்பி கேட்டிருப்போம். எல்லா டீச்சர்ஸும் கேட்டிருப்பாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே முழிப்போம், நம்ம என்ன பண்ணுறது, நான் என்ன எனக்கு ரியலி தேவைப்படுது, நான் என்னவா மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஒரு ஹாப்பி லைஃப்பை எண்ட் பண்ணாலே ஓகே அப்படின்னு சில பேருக்கு தோணும். அதுவும் உண்மைதாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த் கோல்ஸ் என்ன, கேரியர் கோல்ஸ் என்ன, ஃபேமிலி கோல்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, இப்படி நிறையா பிரிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எழுதிக்கங்க. நான் சொன்னதில் இந்த 4 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஒரு பதில், ஒரு சாலிடான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் ஐ வாண்டட் டு பிகம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு. ஸோ அஞ்சாவது பாயிண்ட்னு பார்த்தோன்னா, ஹூம் டு ஐ அட்மயர் மோஸ்ட் இன் த வேர்ல்டு? எத்தனையோ பேர் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கூடங்க, ஒரு சில துறைகளில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை ஒரு சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை பார்க்கும் போதே ஒரு புல்லரிப்பு வரும். எப்படி ஒரு ஏழ்மையான ஃபேமிலிலேருந்து இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுலேருந்தே கலாம்னு சுற்றிக்கிட்டு இருப்பேன். நம்மளோட பாட்காஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் கூட கலாமோட பிக்சர் தான். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரியான யார் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, அட்மையர் பண்ணுறாங்க, அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதுங்க. 6th பாயிண்ட் வாட் டு ஐ நாட் லைக் டு டூ? எனக்கு பிடிக்காத விஷயம்னா என்ன, அதை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்கள். அப்பா எனக்கு பிடிக்கக்கூடாது, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாவும் பிடிக்காது, 9 to 5 ஒர்க்கும் பிடிக்காது, ப்ரொஃபஷனல் ஒர்க்கு எனக்கு பிடிக்காது, ஒரு ஆர்ட் ஒர்க்கில் நான் பண்ணணும், இல்லை நான் ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கணும். ஸோ 7வது பாயிண்ட் பார்த்தோன்னா, ஹவு ஹார்ட் ஐ ஆம் வில்லிங் டு ஒர்க் டு கெட் வாட் ஐ வாண்ட். ஸோ 7th பாயிண்ட்டு, நான் எவ்வளவு ஹார்டாக நான் ஒர்க் பண்ணணும், நான் ஒரு விஷயத்தை நான் அடையணும்னா நான் எவ்வளவு ஹார்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை கேளுங்க. ஸோ இது எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும், இதை நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதற்கான பதிலையும் அந்த நோட்டில் எழுதுங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது கடைசியில் இந்த ஒரு 7 கேள்விகளுக்கு நீங்கள் விடை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக மாறப்போகிறீர்கள், எதுவாக மாறணும், நான் வாட் ஐ வாண்ட் டு பிகம், இந்த குழப்பமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டான, சிம்பிளான, சூப்பரான, நான் இது பண்ணால் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நீங்கள், அதுதாங்க உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஃபைனல் ஆன்சர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், திருப்பி போடும், சந்தோஷத்தை கூட்டும். உங்கள் மனதில் என்றும் எழுச்சியுடன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் தொடர்வீர்கள். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாறணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நமது நண்பர் ராஜ்குமார் அவர்கள் இந்த கொஷினை கேட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். நீங்களும் அதே மாதிரி உங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். அவர் கேட்டிருந்தார், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னோட லைஃப்லேயும் சரி எதை நான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு எதுனே புரியலை அப்படின்ற மாதிரி. அவருக்கான பதிலாகவும் உங்களுக்கான பதிலாகவும் இந்த எபிசோட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
ஸோ உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான, ஒரு இன்ஸ்பைரிங்கான, மோட்டிவேட்டடான, நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நண்பா, நண்பி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, நண்பி. பாய் பாய்.